ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். மூவி பார்க்க சொல்ல நம்ம கண்டிப்பாக சாப்பிட்றது பாப்கார்ன். அந்த பாப்கார்னை எப்படி கேரமல் பாப்கார்னாக மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். இந்த பேனில் 2 ஸ்பூன் வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். இது வெண்ணெய்க்கு பதில் நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். எனக்கு வெண்ணெய் சேர்த்தா பிடிக்குன்றதுனால நான் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வெண்ணெய் உருகுனதுக்கப்புறமா 1 கப்பு கார்ன் போட்டுக்கிறேன் நான். பாப்கார்னை நல்லா வெண்ணெயோடு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு பேனுக்கு அடியில் இருக்கிற மாதிரி நல்லா பரப்பி விடணும். ஏன்னா பாப்கார்ன் அப்போ தான் வெடியும், இல்லைன்னா அப்படியே தங்கிடும். தனித்தனியாக மேலே இருந்ததுன்னா அது வெடியாது. அதனால் பேனுக்கு அடியில் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் எல்லாமே. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணாதீங்க. பாப்கார்ன் பொரிய ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது நடுவில் நம்ம பாப்கார்ன் பேனை குலுக்கி விட்டுட்டே இருக்கணும். அப்படியே விட்டுட்டோன்னா அடியில் தங்கிடும். அதனால் பாப்கார்ன் சரியாக வெடியாது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெடிச்சிட்டு வர்றதுன்ட்டு. அவ்வளோதான், பாப்கார்ன் வெடியறது இப்போ நின்றுச்சு. அதனால் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது கேரமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதே பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் வெண்ணெய் இது. வெண்ணெய் நல்லா உருக்கட்டும். வெண்ணெய் உருக்கியாச்சு. இதில் நான் ஒரு 1/2 கப் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் சர்க்கரையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு ஸ்பூன் பேக்கிங் சோடாவை சேர்க்க போகிறோம். சேர்த்திங்கன்னா இதில் பொங்கி வரும். அப்போ தான் அந்த கேரமலோட டேஸ்ட் கிடைக்கும். நம்ம கடையில் வாங்குகிற மாதிரி. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரிச்சு வச்சுருக்க பாப்கார்னை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நான் 2 பவுல் கிட்ட பாப்கார்ன் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலரை சொல்ல ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேம்லலாம் வச்சு கலராதிங்க. பாருங்கள், சூப்பராக கலந்தாச்சு. நம்ம கேரமல் பாப்கார்ன் வீட்டிலே இப்போ ரெடி பண்ணிடலாம். எவ்வளோ சுலபமாக பண்ணிடலான்னு பாருங்கள். பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இது. உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க டேஸ்ட் பண்ணலாம். இப்போது அந்த சுகரோட கேரமல் ஆயிரம் நல்லாயிருக்கு. கேரமல் பாப்கார்னா இது உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள்.
கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.